உடம்பு வந்து எப்படி மனித உடல் உறுதியாகும் அப்படின்னா, பிறருக்கு உதவி செய்யணும். நேரடியாக உதவி செய்யணும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உதவியை செய்ய வேண்டும். அப்போ தான் உடம்பு உறுதியாகும். ஒரு அன்பை எதிர்பார்த்து, பாசத்தை எதிர்பார்த்து, ஒரு உரிமையோட உறவு முறையினருக்குள், நண்பர்களுக்குள் இந்த மாதிரி உதவி செய்யணும். இப்போ அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்து பையனை வந்து நல்ல உதவி வாங்கணும், நல்ல வேலை வாங்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த வேலையில் ஆபத்து இருக்கக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும். அந்த அம்மாவால் செய்ய முடியாத வேலையை தான் பிள்ளைய வச்சு செஞ்சு சாதிச்சிடக்கூடாது. அம்மாவால் செய்ய முடியாத, மகனே இங்கே வா அந்த பனைமரத்தில் ஏறு அப்படின்னு மகனை பனைமரத்தில் ஏற விட்டு கீழே உட்காந்து வேடிக்கை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ அந்த அம்மாவால் அந்த பனைமரத்தில் ஏற முடியாதுல்ல, அப்போ பயமாக இருக்குல்ல, அப்படின்னா அந்த பையனையும் அந்த அம்மா வந்து பனைமரத்தில் ஏற விடக்கூடாது. அந்த மாதிரி அம்மா வந்து தன்னால் எந்தெந்த வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை மட்டும்தான் அந்த ஆண்களிடமிருந்து வேலை வாங்கணும். அப்படி எளிதான வேலைகளை ஆண்கள்கிட்டருந்து வாங்க பழகணும். அப்போ தான் வந்து இந்த உடல் வந்து உறுதியாகும். பிறருக்கு உதவி செய்வதன் மூலம், உடல் உழைப்பின் மூலம் பிறருக்கு உதவி செய்வதன் மூலம், அது உரிமையோட நீங்கள் வந்து யார்கிட்டயா காசு வாங்கிட்டோ பணம் வாங்கிட்டோ அதன் மூலம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உதவியில் செய்யுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக உடல் உறுதி அடையணும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வேறு எதன் அடிப்படையில்னா, ஒரு அன்புக்காக நீங்கள் பிறருக்கு உங்கள் உடல் உழைப்பை வந்து கொடுக்குறீங்கள, உதவியாக கொடுக்குறீங்க. உடல் உழைத்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்து கொடுக்குறீங்க. அம்மாவுக்காக அல்லது உங்கள் அக்காவுக்காக, அப்பாவுக்காக, அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சொன்னார்னு சொல்லிட்டு, பாட்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி செய்கிறீங்கள, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உதவி. அதன் மூலம் மட்டும்தான் இந்த உடம்பு உறுதியடையும். அது மாதிரி விளையாடுறதும் ஒரு உதவி தான், பிறருக்கு நீங்கள் செய்கிற உதவி தான். உங்களுக்கு மற்றவங்க செய்கிற உதவி விளையாட்டு என்பது. ஏன்னா விளையாடுறதுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதாது. அப்போது நீங்கள் 4 பேர் 10 பேராவது ஒன்றா சேர்ந்தால் 4 பேர் ஒன்றா சேரணும், இல்லை 2 பேராவது இருக்கணும். தனியாக இருந்து விளையாட முடியாது. அப்போது இன்னொருத்தர் உங்களுக்கு தேவை. நீங்கள் விளையாடணுன்னா உங்களுக்கு இன்னொருத்தர் தேவை. அப்போ அதுவும் ஒரு உதவி தான். அப்போ விளையாடுவது அதுவும் ஒரு உதவி தான். நீங்கள் பிறருக்கு செய்கிற உதவி, பிறர் உங்களுக்கு செய்கிற உதவி, இதன் மூலம் மட்டும்தான் உடம்பு உறுதியடையும். நேரடியாக உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கை முறை. இப்போ டான்ஸ் ஆடுறீங்க, தனியாக யாராவது டான்ஸ் ஆடுவாங்களா? அப்போ உங்கள் கூட யாராவது 2 பேராவது வேணும், ஒருத்தராவது வேணும். அப்போ தான் நீங்கள் டான்ஸ் ஆட முடியும், அவங்களும் டான்ஸ் ஆட முடியும். அப்போ டான்ஸ் ஆடுறதும் உதவி தான். ஒரு நடனம் ஆடுவதும் ஒரு உதவி தான். இப்படி பேசுவது, இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். அதாவது பேசுகிற ஒரு உடல் உழைப்பு, ஒரு பொருளை எடுத்து கொடுக்கறது அப்படின்லாம் இல்லாமல் பேசுகிறதே ஒரு உதவி தான். அப்படி பேசணும், உட்காந்து பேசுனா அப்போ உடல் உறுதி அடையும். நேரடியாக பேசணும், ஃபோனில் பேசுகிறதுலாம் கிடையாது. நேரடியாக பேசணும். அப்படி ஏதாவது பண எதிர்பார்ப்பு இல்லாமல் தொழில் நோக்கத்தோடு நீங்கள் பேசுவீங்க. ஒரு கடையில் வேலை பார்ப்பீங்க, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்ப்பீங்க, அங்கே மணிக்கணக்காக பேசுவீங்க. அதெல்லாம் வந்து உடல் உறுதிக்கு உதவாது. உடல் எப்படி உறுதியாகும்னா, ஜிம்மில் போய் அதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே ஜிம்மெல்லாம் கிடையாது. அப்போ இயற்கையாகவே அவங்க உடல் உறுதியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, மனித வாழ்க்கை முறையை ஒருவருக்கொருவர் செய்கிற உதவியை அடிப்படையாக கொண்டது தான். மனித வாழ்க்கை முறையை ஒருவருக்கொருவர் உதவி செய்து தான் அவர்கள் வாழ்வார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களது உடல் உறுதியடையும். அதனால் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வெறும் பெண்கள் ஆண்கள்கிட்டருந்து உதவி கேட்பாங்க. அப்போ பெண்கள் யாருக்கு உதவி செய்வாங்க? பெண்கள் வந்து ஆண்கள்கிட்டருந்து உதவி கேட்பாங்க, ஆண்கள் வந்து பெண்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ பெண்கள் வந்து யாருக்கு உதவி செய்வாங்க அப்படின்னா, தன்னை விட வயதில் அதிகமான பெண்களுக்கு பெண்கள் உதவி செய்வாங்க. தன்னை விட இப்போ வயது அதிகமானவங்க தான் பெரியவர்கள்னால் யார்? வயது அதிகமானவர்கள். தன்னை விட வயது அதிகமானவர்கள். ஒருவருக்கு தன்னை விட வயது அதிகமானவர் தான் அவருக்கு பெரியவர். அப்படின்னா பெண்களில் யார் வயசு அதிகமானவங்களோ அவங்க தான் பெரியவங்க. அவங்களுக்கு உதவி செய்யணும் உரிமையோட. உறவுமுறை, அவங்க அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம். அப்படி யாராவது வயசில் பெரிய பெண்களுக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான் ஆணுடைய உடலும் சரி, பெண்ணுடைய உடலும் சரி உறுதியடையும். ஒருவருக்கொருவர் பெரியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான், குறிப்பாக பெரியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான் அந்த உடல் வந்து உறுதியடையும். 6 பேக்கு எல்லாமே வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமான அப்போ மனித உடல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமாக இருக்கும். ஒரு வலைப்பின்னல் போல் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாகவே இருக்கும். ஒரு நோக்கத்துக்காக நம்ம போகும்போது, நம்ம சரியான ஒரு நோக்கத்துக்காக போகும்போது அதற்கு எல்லாமே ஒன்றா சேர்ந்து, அதற்கான காரணங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும். அப்போது ஒருவருக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. காரணம் அன்பு பாசம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. காரணம் ஒருவருக்கு நேரடியாக உதவி செய்வாங்க. இப்போ நம்ம மனுஷங்களுக்கு அன்பு பாசம் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, இப்போ கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட கொஞ்சம் அன்பு பாசம்லாம் இருந்தது, மக்களுக்கு கொஞ்சம் ஒற்றுமை இருந்தது.
அதனால் ஜாதி ரீதியாக வேறுபட்டிருந்தாலும் அந்தந்த ஜாதிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்தது. அந்தந்த ஜாதிக்குள்ளே உறவு முறைகளிடம் ஒரு ஒற்றுமை இருந்தது. ஒரு காரணம் என்னென்னா ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற வழக்கம் இருந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி டிவி, மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அதனால் ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற வழக்கம் இருந்தது. அதனால தான் ஒற்றுமையாக இருந்தார்கள். அதனால தான் அன்பு பாசம் இருந்தது கடந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். அதனால தான் அன்பு பாசம், ஒற்றுமை இதெல்லாம் இருந்தது. ஒருவருக்கொருவர் பேசி கொண்டார்கள். அவர்களுக்கு பேசுவது தான் பொழுதுபோக்கு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமாக புத்தகங்கள் கூட கிடையாது. புத்தகங்கள் இருந்தது, ஆனால் பணக்காரங்க தான் அந்த புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. நூலகங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்காது. அதனால் இப்போ பொழுதுபோக்குன்னு பார்த்தா ரேடியோ கூட எப்போது ஒரு வாட்டி தான் பாட்டு போடுவாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க. அப்புறம் காலையில் கொஞ்சம் நேரம் பாட்டு போடுவாங்க ரேடியோ கூட. அது எல்லா வீட்லேயும் ரேடியோ இருக்காது. அப்போது மனுஷங்களுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேசுவது தான் பொழுதுபோக்கு. பேசுவது ஒருவருக்கொருவர் செய்து கொள்கிற உதவி. பேசுவது பொழுதுபோக்கு. அப்புறம் நிறைய வகையில் பகிர்ந்து உண்பார்கள். ஒரு வீட்டில் ஒரு உணவு புதுசாக சமைச்சாங்கன்னா அது எல்லா வீட்டுக்கும் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டில் கொண்டு கொடுப்பாங்க. இப்படி ஒருவருக்கொருவர் உதவி அப்புறம் உடல் அளவில் ஏதாவது சின்ன சின்ன உதவி, ஒரு கஷ்டம்னு வந்தால் எல்லோரும் அங்கே ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே பெரும்பாலும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. பணக்காரங்க, ஏழை, இப்போ இன்ஜினியர், டாக்டரு, இந்த மாதிரி படிப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. பணக்காரங்க, ஏழைங்க அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வும் இல்லை. பெரும்பாலும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி ஓட்டு வீட்டில் வசிப்பாங்க அல்லது குடிசை வீட்டில் வசிப்பாங்க. அதனால் ஏற்றத்தாழ்வுகளில் வேற்றுமை பாராட்டுறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை. அதில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்ந்தார்கள், நல்லா பேசினாங்க. அதனால தான் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்க. அதனால தான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கூட நினைவு கூறுறாங்க. நம்ம சின்ன வயசுலலாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல அப்படின்னு இன்றைக்கி கூட நினைவு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் அன்றைக்கி பேசுவதற்கு அதிக வாய்ப்பு இருந்தது. ஒருவருக்கொருவர் பேசுவதை தவிர பொழுதுபோக்கு வேறு ஒன்றுமே இல்லை. விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, பேசுவது, கதைகள் பேசுவது, நடப்பது, ஓடுவது, இப்படி பகிர்ந்து உண்பது, ஒற்றுமையாக இருப்பது, இப்படிப்பட்ட. அப்புறம் நம்பிக்கை, முக்கியமாக நம்பிக்கை. வீட்டெல்லாம் பூட்டிட்டு சாவியை மேலே வச்சுட்டு போவாங்க. அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை பூட்டிட்டு சாவியை மேலே வச்சுட்டு போவாங்க. வீட்டுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. யார் வீட்லேயும் பெருசாக பணங்கணம் கிடையாது. பசியோடு இருந்தாலும் எல்லார் வீட்லேயும் பசி, பட்டினி, அதில் ஒரு ஒற்றுமை இருக்கும். ஒரு வீட்டில் அதிக உணவோ, இன்னொரு வீட்டில் பட்டினியோ அப்படிலாம் கிடையாது. அப்படியே பெரும்பாலும் அங்கே நிறைய விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இருந்தது, சமத்துவம் இருந்தது. ஒருவருக்கொரு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு அன்பு பாசத்தோடு இருந்தாங்க. நல்லா பேசினாங்க, விளையாண்டாங்க, ஆடினாங்க, ஓடினாங்க, நடந்தாங்க, உடல் உழைப்பில் ஈடுபட்டார்கள். உடல் ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு. மனசுலேயும் அமைதி, வாழ்ந்த ஒரு திருப்தி கிடச்சிது. வாழுகின்றோம் என்கிற ஒரு உணர்வோடு வாழ்ந்தார்கள். வாழ்க்கை அனுபவித்தோம். எப்போ இந்த டிவிலாம் வந்ததோ அப்போ தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் ஒரு டிவி வருவதற்கு முன்பு சண்டைகள்லாம் கூட இருக்கும், குடும்பங்களுக்கு இடையில் சண்டைகள். ஆனால் இருந்தாலும் அங்கே ஒரு அன்பு நல்லா இருந்தது. அதை விட இன்னும் சிறப்பாக இருக்க முடியும், ஆனால் அவ்வளோதான் இருக்க முடிஞ்சது. அதுவே பெரிய திருப்தியாக இருக்குது. அதனால் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் மட்டும்தான் இந்த உடலானது உறுதியடையும். அப்போது உதவி செய்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. அப்போ நம்ம தனியாக போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதிலாக ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோன்னு வைங்களேன், அதன் மூலம் நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படும். நமக்கு ஒருத்தர் உதவி செய்வார், அதன் மூலம் அன்பு பாசம் ஏற்படும், உறவுமுறை ஏற்படும். ஒரு உதவி செய்வதன் மூலம் அங்கே ஒரு வேலை நடந்திருக்கும். அப்போ இது ஒரு மகிழ்ச்சியான உதவி, மகிழ்ச்சியான உடல் உழைப்பு. அப்புறம் விளையாடுறதும் ஒரு உதவி தான். நீங்கள் தனியாக விளையாட முடியாதுல்ல, விளையாடுறதுக்கு 2-3 பேர் தேவை. அப்போது உங்கள் கூட ஒருத்தர் விளையாட வர்றாருன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நீங்கள் விளையாடுறதுக்கு அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். அவர் விளையாடுறதுக்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்கிறீங்க. இப்போ பேசுகிறதும் ஒரு உழைப்பு தான். அப்போ பேசுகிறதும் ஒரு உதவி தான். நீங்கள் பேசணுன்னா தனியாக பேசுவீங்க, இன்னொருத்தர் வேணும்ல, இன்னொருத்தரோ 1-2 பேரோ வேணும்ல. அப்போ அவங்க நீ பேசுவதற்கு அவர்கள் உனக்கு உதவி செய்கிறார்கள், அவர்கள் பேசுவதற்கு நீ அவர்களுக்கு உதவி செய்கிறாய். இப்படி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழுகிற வாழ்க்கை முறை தான் உடல் உறுதிக்கு உதவி செய்யும். உடல் உறுதி அடைவதை உறுதியாக்கும். இப்போ 2040க்கு அப்புறம் இந்த உலகத்தில் அதன் பிறகு வர வாழ்க்கை முறையில் இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் இப்போ 2040க்கு அப்புறம் மனித இனம் உடம்பு உறுதியாக இருக்கும். சும்மா ஒல்லியாக வார் மாதிரி இருப்பாங்க. இந்த அவதார படத்தில் வர்ற மாதிரி இருப்பாங்க. அவ்வளோ உயரம்லாம் இருக்க மாட்டாங்க, நல்லா நீல கலர்லேயும் இருக்க மாட்டாங்க, நல்லா உறுதியாக இருப்பாங்க. அப்புறம் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள். அதனால் அது ஒரு தொழில் உடல் உழைப்பு. எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க. உட்காந்து மென்மையான உடல் உழைப்பு போதுமானது. முரட்டுத்தனமானலாம் உடல் உழைக்கணும். முரட்டுத்தனமான உதவிகளெல்லாம் யாருக்குமே செய்யக்கூடாது. உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்கணும். உங்கள் கை காய்ப்பு பிடிக்கிற அளவுக்குலாம் உதவி செய்யக்கூடாது. காய்ப்பு பிடிக்கிற அளவுக்கு வேலை செய்யக்கூடாது. உங்கள் உடல் அழகாக இருக்கணும்.
மென்மையான உதவிகளை தான் பிறருக்கு செய்யணும். எளிமையான உதவிகளை தான் பிறரிடமிருந்து கேட்கணும். மென்மையான உதவிகளை தான் பிறரிடமிருந்து கேட்கணும். நம்மளால் செய்ய முடிகிற ஒரு உதவி தான் பிறரிடமிருந்தும் கேட்கணும். முரட்டுத்தனமாக யாருக்கும் உதவி செய்யக்கூடாது. உங்கள் உடம்பு அழகு வந்து ரொம்ப முக்கியம். கையெல்லாம் காய்ப்பு பிடிக்கிற வரைக்கும் வேலையே செய்யக்கூடாது. அந்த மாதிரி வேலையே செய்யக்கூடாது. அதனால் வந்து ஒரு மனித வாழ்க்கை என்பது மனுஷங்க ரொம்ப அழகாக இருக்கணும், அந்த அழகை பாதுகாக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும், மென்மையாகவும் இருக்கணும், எளிமையாகவும் வாழணும், அப்படியே ஒரு நாகரிகமாக இருக்கணும், அப்படியே அறிவுபூர்வமாக இருக்கணும், மூட நம்பிக்கைகளே இருக்கக்கூடாது, அன்பு பாசம் அதிகமாக இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், நல்லா பகிர்ந்து உண்ணணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். இதுதான் மனித வாழ்க்கை. எதிர்காலத்தில் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இப்படி தான் இருக்க போகுது. காதல், சுதந்திரம், கட்டுப்பாடு, ஒழுக்கம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, இப்படி எல்லாமே நிறைந்தது. உதவி செய்வது கெட்ட வார்த்தைகளுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. நோய்களுக்கு அங்கே இடமே கிடையாது. அற்புதமான ஒரு வாழ்க்கை வரப்போகுது.